திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திண்டுக்கல் நகரில் மையப்பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் வெளிநோயாளிகள் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். அதேபோல் உபநோயாளிகளாக 500க்கும் மேற்பட்டோர் வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரும் உதவியாளர்கள் ஆகியோரின் செல்போன்கள் மாயமாகி கொண்டிருந்தது. இது குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. அவ்வப்போது நகர் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள செந்துறை மற்றும் கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். அவர்கள் பார்வையாளர்கள் அமரும் இடத்தில் சிறிது நேரம் கண்ணயர்ந்த போது அருகே இருந்த மர்ம நபர் ஒருவர் அவர்கள் செல்போன் மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயினை நைசாக பறிக்க முயன்றுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்த தனியார் காவலர்கள் உதவியுடன் மடக்கி பிடித்தனர். அந்த நபரிடம் விசாரித்ததில் பாலகிருஷ்ணா பகுதியை சேர்ந்த தங்கபாண்டி என தெரிய வந்தது. தனது குடும்ப வறுமைக்காக செல்போன் திருடியதாக அந்த நபர் கூறினார். கடந்த ஒரு வார காலத்தில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 17 செல்போன்கள் மாயமாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த நபரை நகர் வடக்கு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். ஃபோன் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தூங்கிட்டு செல்ல வந்து எடுத்துட்டு கேமராவில் போய் பார்த்ததுக்கு என்னன்னு தெரியுது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, என்னன்னு தெரியல. இப்போ நானும் தான் செல்ல எடுக்கிறப்ப நானும் தான் இருந்தேன். வெற்றி நான் தான் முடிச்சேன். கையோட பிடிச்சிட்டாங்க. பேசுனாங்க சார். செல்லை வந்து அவன் படுத்துட்டோம் சார். செல்லு கீழே வச்சுருந்தது. வச்சிருக்க மாதிரி நானும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நாங்கள் பாலா பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 ஆள் உள்ளே உட்காந்து ஆள் வெளியே போனோட நமக்கு நேரத்தில் செல்லை எடுத்து சேஃப் வச்சிட்டேன். இந்த ஆள் பெரிய மனுஷமாக அவனை படுத்துருந்தா அப்படி கழுத்தில் போய் கை வச்சேன். கைகளவாக பிடிச்சிட்டு செல்லுங்க கையோட பிடிச்சிட்டு இதுதான் சார் நடந்தது. உங்கள் பேர்? பொன்னிச்சாமி சார். இந்த அண்ணன் தான் சார் சொன்னார். என் செயினை பிடுங்க வந்தானே. தூங்கிட்டு இருந்தேன் சார், அதனால தெரியல சார். அப்புறம் ஓடி போய் பிடிச்சிட்டாங்க. உங்கள் பேர்? என் பேர் சக்தி சார், கொடைக்கானல்.